ஏய் அடிச்சிடுவோம் பியோர். இங்கே வா இங்கே வா இங்கே வா. சரி. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் அவங்க ஏஜே. அப்புறம் இவனோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள். ஸோ இவனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவன் ரொம்பவே ஒரு ஆக்டிவான டாக். ஸோ இவன் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டான், எப்போயாச்சும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ கூட வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னோட மைக்கை தான் போட்டு கடிச்சிட்டு இருக்கான். பொதுவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவன் வந்து லேப்ரடார் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இவனை எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா பொதுவாகவே எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு பெட் ஷாப் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் எனக்கு டாக் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணால் அவனோட ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் பண்ணான். ஈவினிங் கால் பண்ணால் இந்த மாதிரி நான் ஒரு டாக் இருக்குடா ஒர்க் பண்ணுற இடத்துல சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணான். ஸோ இவனை பற்றி நான் எந்த டீட்டெயிலுமே கேட்கவே இல்லை, அப்படியே போயிட்டு தான் நான் வந்து தூக்கின்னு வந்தேன். ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனை கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் குட்டியாக தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவனுக்கு பால் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுவுமே கூட அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிடல. ஒரு சின்ன ஃபீடிங் பாட்டில் ஒரு செட்டப் பண்ணி தான் வந்து இவனுக்கு வந்து நாங்கள் வந்து மில்கே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதையுமே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா வந்து அந்த ஃபீடிங் பாட்டிலே தான் வந்து மில்க் வந்து குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் பிஸ்கெட்டும் மில்க்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அப்படி தான் ஒரு 10-15 டேஸ் வந்து ஒரு 1 மந்த் வரைக்குமே பிஸ்கெட்டும் மில்க்கு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுட்டெல்லாம் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஃபுட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் தான் வந்து நல்லா சாப்பிட்றாரு. ஏய் சும்மா மைக்கை விட்றா சாமி, இருக்குது ஒரு மைக்கு தான். நான் மட்டும்தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கூட யாராவது எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இவன் மைக்கை பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கான். கூகுள் செட் கூகுள் ஓடாம இரு கூகுள் கூகுள் விட்டுறா கூகுள் மைக்கை குத்துறா டேய். ஐயோ போச்சுடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டேன். ஏன்னா அவனை வச்சுட்டு என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல, மைக்கை கடிச்சிட்றான், அப்புறம் மொபைலையுமே கீழே தள்ளி விட்டுறான். அதனால் நான் வந்து இப்போ உள்ளே இருந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, என்னை மட்டுமே காட்ட மாட்டேன், அவனோட கிளிப்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அப்படியே ஆட் பண்ணி வீடியோ அவனுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். அப்புறம் அவன்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கடிக்கிறது. அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடிக்கிறது நிறுத்தவே இல்லை. ஸோ நானுமே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்பில். அவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா அவன் புதுசாக பல் அவனுக்கு முளைக்கிறதால ஸோ அது வந்து வலிக்கும் அப்படின்றதால அவன் வந்து அதை கடிச்சிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடிக்கிறதுக்கு நிறுத்தணும் அப்படின்னா ஒரு சில இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர். நான் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ அங்கே டாக்டருமே அதான் சொன்னாங்க, அந்த மாதிரி எதுவும் இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது, ஒரு 3 to 4 மந்த் போச்சு அப்படின்னா தானாகவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் போட்டோம். கூடாதுடா டேய், சொன்னா கேளு விடு கூகுள். டேய் குர்ரா டேய். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா அவன் வந்து துணியெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டே இருப்பான்ற போது நான் வந்து அவனை அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி அடிக்கும் போது அவன் பல்லில் பட்டு என்னோடய கை பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சிக்கிச்சு. நானாக அடிக்க போய் தான் அது வந்து கிழிச்சிக்கிச்சு, அவனாக வந்து கடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நானுமே அவன் கடித்ததால் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது, உட்காருறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே கற்றுக்கிட்டான்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த பால் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 2 வாரம் ஆச்சுன்னே சொல்லலாம். கூகுள் சிட் குட் பாய்.
ஆமாம் பிஸ்கட் கிடையாது. பால் எடு வா. கூகுள் சிட் 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 சிட். பிஸ்கட்டே கிடையாது. 2 weeks later. Sit, 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 sit. Google, sit, sit, sit. எத்துவா எத்துவா. ஏய் கூகுள் எத்துவா. போ எத்துவா எத்துவா பால் நோட். எத்துவா. குட் பாய் டாடி. ஓ பால் 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 குட். எத்துவா எத்துவா பால் எத்துவாடா. குட் பாய். போதுடு 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 போதுடு. கிரி டா போ. ஓடு 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 பால் நோ. குட் பாய். கிரி 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 கிரி. இந்த ஏய் சிட்டு போடு. ஐயோ போச்சுடா. எத்துவா கூகுள் எத்துவா எத்துவா எத்துவா. ஐயோ இந்த பால் எத்துவா. இந்த ஒரு ரெண்டு எத்துவா. கிரி 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 கிரி. ஐயோ அவ்வளோ வெறி. போ பாலத்தில் ஓடு. எங்கே பாரு பின்னாடி பாலத்தில் ஓடு. போடா எத்தனை குட்பாய். எப்படி ட்ரைன் பண்ணுறதுன்னு பார்த்தப்போ நிறையவே எல்லாமே பெரிய பெரிய கொஞ்சம் ஒரு 4 month டாக் 5 month 6 month டாக் தான் வந்து ட்ரைன் பண்ணி நம்ம வீடியோஸ் தான் நிறைய பார்த்தேன். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் இவன் சின்ன, அதாவது கொண்டு வந்தப்பவே வந்து பால் மேலே கொஞ்சம் இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பாலை கொடுத்தோம் அப்படின்னா கடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடுவான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதில் இருந்த ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவனுக்கு ஒரு 2 மாதம் கூட என்ன முழுசாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இவன் வந்து பால் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா எடுத்து வந்து கொடுப்பான். அதுக்கு இவன் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு பேர் எப்படி கூகுள்னு வச்சோம் அப்படின்னா, நானுமே கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருப்பேன் நம்ம சேனலில். நம்ம சேனல் அந்தளவுக்கு பெரிய சேனல் இல்லை. ஸோ அதனால் யாருமே அந்தளவுக்கு பெருசாக பேர் வந்து சஜஸ்ட் பண்ணல. நான் வந்து ஏதோ எதாச்சும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணால் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போய் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பாடுறா கூகுள்னு ஒரு 2 டைம் அவனுக்கு வந்து நான் சொல்லி நான் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் படுத்து இருக்கும்போது ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எனக்குமே கூகுள்னு கூப்பிட்டது எனக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கூகுள்னு கண்டினியூஸாக கூப்பிட ஆரம்பித்தேன். அந்த 2 டைம் திரும்பி பார்த்தோடு சரி. அதுக்கப்புறம் நம்ம எப்போ கூப்பிட்டாலுமே அவனுக்கு அது வந்து புரியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 20 நாள் மேலே தான் ஆகியிருக்கோம். அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூகுள்னு கூப்பிட்டா அவன் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ரொம்பவே நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி டாக் வளர்த்துருக்கோம். ஸோ அவன் ஆல்ரெடி ஒரு டாக் வளர்த்துருக்கான். அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து டாக்குக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக இவனுக்கு வந்து எதிர்ப்புலாம் எதுவும் இல்லை. தூக்கிட்டு வந்தப்போ வந்து தினமும் வந்து அவனுக்கு பிஸ்கெட்டு பால் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னை விட அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் டாக்கு ஃபுல் சப்போர்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். என்னால் அவனையும் வச்சுட்டு வீடியோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் மட்டும் தனியாக எடுக்கிறது அந்தளவுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இவனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ட்ரைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவனுக்கு வேறு என்ன ட்ரைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவனோட நிறைய ஃபன்னான வீடியோக்களும் ட்ரைன் பண்ணுற வீடியோக்களும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் இதுக்கப்புறம் இவனோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாமா வேணாமானே முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நாடோடி ஜெயமாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.